ஈவினிங் டைம் ரோட்டு சைடு போனோம்னா கண்டிப்பாக மசாலா சுண்டல் வாங்கி சாப்பிடாம இருக்க மாட்டோம். வாங்க ரோட்டுக்கடை ஸ்டைலில் மசாலா சுண்டல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வெல்கம் டு ஷைஜிஸ் கிச்சன் டைரி. நான் உங்கள் ஷைஜி. மசாலா சுண்டல் செய்ய நான் 1 கப்பு பட்டாணி எடுத்துக்கிறேன். பட்டாணி 5 முதல் 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஈவினிங் செய்கிறீங்கன்னா காலமாக ஊற வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். பட்டாணி ஒரு தண்ணி கழுவி அதை ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போது இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். பட்டாணி வேக வைக்க 1 கப்பு தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி ஸ்டவ் ஆன் பண்ணி 7லேருந்து 8 விசில் வாரது வர பட்டாணி வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் கேஸ் ரிலீஸ் ஆகிற அந்த டைமில் மசாலா சுண்டலுக்கு தேவையான மிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூட 6 அல்லது 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா 1 பச்சை மிளகாய் போதும். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வரலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இதில் தக்காளி வெங்காயம் அரைச்ச அந்த மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸை சேர்த்த பிறகு ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணியும் மிக்ஸியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொதித்து தக்காளி வெங்காயம் இதோட பச்சை வாசனை மாறி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரை கொதிக்க வச்சுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சுண்டலுக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. குக்கரில் கேஸ் ரிலீஸ் ஆகி குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட்டாணி நல்லா வெந்துருச்சு. பட்டாணி எடுத்து அமுக்குனா தோல் தனியாக உள்ளாடி பருப்பு வெந்தது தனியாக வந்துடணும். இந்த பட்டாணியிலேருந்து 2 ஸ்பூன் பட்டாணி தனியாக எடுக்க போகிறேன். இதை ஒரு ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் வேக வச்சுருக்கிற பட்டாணியை அந்த தண்ணி கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற பட்டாணியும் சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது திக்காக இருக்கிறதுக்காக தான் அந்த பட்டாணியை நம்ம அரைச்சி சேர்க்குறோம். சிலவங்க இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அரைச்சி சேர்க்கும் போது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் திக்காயிரும். தண்ணி ஜாஸ்தியாகி நம்ம அரைச்சி ஊற்றலைன்னா அது தண்ணி மாதிரி இருக்கும். நமக்கு எடுத்து சாப்பிடும்போது அது லூஸாகவே இருக்கும். அதனால தான் நம்ம அரைச்சி சேர்க்குறோம். அரைச்சி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொதிக்கட்டும். மசாலாவில் நான் உப்பு சேர்க்கலை. பட்டாணியில் வேக வச்ச அந்த தண்ணியிலே உப்பு இருக்கிறதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். மசாலா சுண்டல்
கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு கொதிச்சா மட்டும் போதும், வத்த வேண்டாம். மசாலா சுண்டல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்பந்தான் நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. மசாலா சுண்டல் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆயிருச்சு. மசாலா சுண்டல் இந்த மாதிரி பரிமாறிக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் தூவிக்கோங்க. வெங்காயத்துக்கு கூட கொஞ்சமாக கேரட் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கோங்க. இது கூட கார்ன்ஃப்ளேக்ஸ் பொரித்து சேர்ப்பாங்க. நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்க்காம பானிபூரியோட பூரி பொரித்து சேர்க்குறேன். கிறிஸ்பியான இந்த பூரியும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பானிபூரி, வெங்காயம், கேரட் இதெல்லாம் சேர்த்து மசாலா சுண்டல் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் பசிச்சு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.